அறிவோம். இன்று நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் பிறந்தநாள். உலகத் தலைவரிலிருந்து இந்தியாவில் உள்ள அனைவரும் வாழ்த்து வச்சுட்டு இந்த நேரத்தில் நானும் உங்களோட சேர்ந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறதுல பெருமைப்படுறேன். இதில் இன்னொன்று 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நமது பிரதமர் மோடி அவர்களை பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணமாக நான் சொல்கிறதா இருந்தால், எல்லா மாநிலங்களும் பிஜேபி ஆளுற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, முக்கியமாக நம்ம தமிழ்நாடு திமுக அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நொண்டி சாக்க சொல்லிக்கிட்டு மோடிஜி அவருடைய புகழ் வந்துருங்கிறதுக்காக அந்த திட்டத்தை எதுக்குறங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது நம்ம மக்களுக்காக நம்ம கொடுக்குற திட்டம், அதுக்காக அந்த கட்சிகள் ஏதாவது இடையூறு பண்ணாலும், அந்த மாநிலங்கள் அதை திட்டங்களில் நுழையப்படாமல் பண்ணாலும், நாம் போய் அதை சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு தான் தன்னோட சகாக்களுக்கும் தன்னுடைய இருக்கிற அதிகாரிகள் அவ்வளோ பேருக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. அதனால தான் திமுக அரசு இவ்வளவு தடங்கள் பண்ண பிறகும் இவ்வளவு திட்டங்கள் நம்மளை தேடி வந்திருக்குது. சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால், அனைவருக்கும் கழிப்பறை திட்டத்திலிருந்து, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல இருந்து, இந்த இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. பாரபட்சனை பார்க்காம அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கும் நல்லதுங்கிறத மோடிஜி அவர்கள் நினைக்கிறதுனால அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், நம்ம 2014 மோடிஜி அவர்கள் பதவியேற்ற உடனே பிரைம் மினிஸ்டராக போய் சீட்டில் உட்கார்ந்த உடனே இவர் போடுற எல்லா ஃபைலு இந்த திட்டங்கள் போடுறது அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை விட்டே வெளியில் வராமல் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. அது பிறகு என்னன்னு பார்க்கும்போது, இப்போ நம்மள மாதிரி ஆட்களாக இருந்து என்ன செய்வோம், ஏன் ஃபைல் மூவ் ஆகலன்னு கோவப்பட தான் செய்வோம். ஆனால் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிஎம்ஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவ்வளோ ஊழியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, நான் எனக்காக இந்த திட்டங்களை செயல்படுத்தலை, அது எனக்கு குடும்பம் மட்டும் இதில் பயனடைகிறக்காக திட்டங்களை செயல்படுத்தலை, நீங்கள் பல 60 வருஷங்களா பழைய கட்சிகளுடைய ஆட்சியில் இருந்து பழகினவங்க, நீ அதையெல்லாம் மறந்துடுங்க, இப்போ வளர்ச்சி திட்டங்களுக்காக மட்டும்தான் இந்த இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிஞ்சு வேற என்னுடைய சொந்த நலனுக்காக இல்லைன்னு அவங்களுக்கு பூரா உட்காந்து கிளாஸ் எடுத்து அவங்கள மனம் திரும்ப வச்சு, அதுக்கு பிறகுதான் அந்த 2014 ஸ்டார்டிங்கில் அந்த எல்லாமே ஃபைல்கள்லாம் மூவ் ஆரம்பிச்சது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அதாவது ரொம்ப எதையுமே ரொம்ப கோபமாக எதையும் சொல்லாமல் அதை எல்லாருக்கும் பயன்படுற விதமாக சொல்கிறனால தான் இந்த உலகத் தலைவர்கள் அவ்வளோ பேரும் இன்னைக்கு நம்ம பிரதமர்களை பாராட்டி பேசுறதும் அவங்களுடைய திறமையை மதிக்கிறதும்